ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது காலையில் விடிய கத்தலை எந்திரிச்ச உடனே எடுத்த ஒரு வீடியோ. ஏந்திச்ச உடனே வந்துட்டு உப்புமா செஞ்சுருந்தேன். வேறு எதுவும் லேட்டாக தான் எந்திரிச்சோம், ஒரு 9 மணிக்கு. சரி, நான் இது லீவ் டைம் தானே சொல்லிட்டு லேட்டாக எழுந்திரிச்சோம். சரி, உப்புமா செஞ்சுட்டு அது பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு காலையில். அடுத்ததான் வந்துட்டு தலைக்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனுடைய ரெசிபியும் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தலைக்கறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னுட்டு, இது வந்துட்டு எங்கள் மாமியாரோட அம்மா செய்கிற சமையல். இது வந்துட்டு அவங்க கற்றுட்டு எனக்கும் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெசிபியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு பாத்திரம்லாம் நைட்டே கழுவி வச்சுட்டோம், சுத்தம் பண்ணி வச்சுட்டதுனால சரி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சரி, சமையல் மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. இன்னும் போய் காய்கறி இதெல்லாம் வாங்கி வந்திருந்தேன். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி அதை பாக்ஸில் தனியாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலான்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே வந்துட்டு இந்த வேர்க்கடலை செய்வாங்க மசாலா போட்டு, அதுவுமே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி தனியாக வச்சுட்டு, அப்புறம் என்னோடய சின்ன பொண்ணு எந்திரிச்சிட்டா. அதுக்குள்ளார அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்துல போட்டு அவளுக்குமே உப்புமாலாம் கொடுத்து பழகிட்டேன். எதாக இருந்தாலும் சாப்பிடுவாள். அவளுக்கு வந்து உப்புமா ஊட்டி விட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்குமே ஊட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட்டு காட்டி அப்படியே ஊட்டி முடிச்சுட்டு சமையல் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து தலைக்கறியை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகாத்தூள் போடக்கூடாது, வெறும் மஞ்சளும் கரம் மசாலாவும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நல்லா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும்னு நினைக்கிறோமோ, இது வந்து சரியாக வேகலைன்னா ஜவு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நல்லா விசில் வச்சு இறக்க வேண்டியிருக்கும். ஒரு 6 விசில் வச்சு இறக்க வேண்டியிருக்கும். ஒரு பக்கம் வந்து என் பொண்ணு அதை வந்து சாப்பிட மாட்டா. அதனால் அவளுக்கு மட்டும் சிக்கன் தனியாக வேக வச்சுருக்கோம். ஒரு பட்டை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி, மஞ்சள் இது மட்டும் போட்டு நம்ம வேக வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னா அவள் சாப்பிட்ருவா. இது ஒரு பக்கமாக வந்து ஏற்றிட்டேன் அடுப்பில் ரெடி பண்ணிட்டு தலைக்கறிக்கு. ஒரு பக்கம் அது வெந்துட்டுருக்கு. சாப்பாடு ஒரு பக்கமாக வேக வச்சிடலாம். அதுவுமே வந்துட்டு ஒரு பக்கம் அதுவும் ரெடி பண்ணிட்டு, சிக்கன் வந்து சிம்பிளாகவே செஞ்சு கொடுத்தாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம வீட்டு குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பசங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே பசங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அவளுக்கு எப்போயுமே இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி ரெசிபி தான் ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக செய்கிறது தான். இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் நான். கொஞ்சம் பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி இதில் நல்லா வேக வச்சிட்டோம்னாலே அந்த ஸ்மெல் போயிடும். ஸ்மெல் போனவுடனே நல்லா தண்ணி வற்றிட்ட பிறகு கொஞ்சமாக நம்ம வீட்டு பொடி இருக்கு இல்லையா, மிளகாய் பொடி, அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாலே நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ரெடி பண்ண ஒரு பக்கம் வந்துட்டு தலைக்கறிக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி வெங்காயம் வந்து கட் பண்ணலான்னு வந்துட்டேன். நான் சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால இது எனக்கு அளவு சொல்ல தெரியல. வேணும்னா 4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம், கூட வேணும்னா ஒரு 5 வெங்காயமாக அரைஞ்சிக்கலாம். 5 வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சோம்னா இந்த குழம்பு வந்துட்டு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எங்கள் மாமியாரோட அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. நல்லாவே வந்து இந்த குழம்பு இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு சரி ஓகே கட் பண்ணலான்னு பார்த்தா சரியாக கட் ஆகலை. கத்தி சரியாக இதுவாகலை சொல்லிட்டு ஷார்ப் பண்ணியிருந்தேன். சிசர் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் சிசர் போட்டு இருந்தது. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தா ஷார்ப் ஆக மாட்டேங்குது. வெறும் கத்தி மட்டும்தான். இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம்லாம். ஒரு பக்கம் வந்துட்டு சிக்கன் நல்லாவே வந்துருந்துச்சு. அதையுமே வந்துட்டு கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு அது வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அது நல்லாவே தண்ணி சுண்டி வந்துருச்சு கூட. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி மிளகா பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மெயினான ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிவிட்டு மத்தியானம் மேலே
சமையல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் புதினா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனுடைய காம்பை வந்துட்டு குப்பையில் போடாமல் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு போய் நாங்கள் செடி வளர்க்குறோம் இல்லையா, அந்த தொட்டியில் நட்டு வச்சேன். அப்படி இது வந்து தொடர்ந்து செய்கிறது தான். இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாகவே சொல்லுறேன். நம்ம வந்துட்டு குப்பையில் போடாமல் அந்த காம்பை புதினா கிள்றோம் இல்லையா, அந்த காம்பை குப்பையில் போடாமல் புதினாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த காம்பை எடுத்துகிட்டு போய் நம்ம செடியில் நட்டு வச்சோன்னா சீக்கிரமாகவே நல்லா அந்த புதினா வந்து கிடைக்கும். நம்ம வந்து அந்த கொஞ்சம் புதினா தான் இருந்தாலும் அது வந்து டீ போடுறதுக்கு, திடீர்னு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பிரியாணியே நம்ம ஒரு கம்மி குவான்டிட்டியில் செய்கிறோன்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது அந்த வீடியோவுமே இதில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது. வந்து சும்மா எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அது வந்துட்டு தானாக வளர்கிறது, அதுவே தானாக வளர்ந்துக்கும். தண்ணி ஊற்றினா நல்லாவே வளரும். இதை நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஒரு பக்கம் சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கறிக்கு வந்துட்டு ஒரு பக்கம் பாத்திரம் வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அதுக்கு உண்டான பாத்திரம் வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 பச்சை மிளகா நீளமாக கீறி வச்சுக்கணும். அதுக்கு உண்டான பாத்திரம் வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு பாத்திரத்தை அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த ரெசிபி பண்ணுறது எங்கள் மாமியார் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓகே எண்ணெய் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு, குழம்புக்கு எவ்வளோ ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அது, பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வந்துட்டு பச்சை மிளகா கீறி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே இதில் சேர்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் கறி குழம்புக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த உடனே அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தலைக்கறியில் வந்து ஏற்கனவே எண்ணெய் நிறைய இருக்கும் இல்லையா, தேவையான அளவு எண்ணெய் இருக்கும். நாங்கள் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சம் வெங்காயத்துக்கு நிறைய போட்டுட்டோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கிறோம். அடுத்தது நல்லா வதங்கி வரணும் இல்லையா, வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வந்து அடுத்தடுத்து சேர்க்க வேண்டியது பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கறி ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்துட்டு கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம், கடைசியாக ஊற்றிக்கலாம். இதில் என்னென்ன மசாலா போட்டோம் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். இது வந்து நல்லா வதங்கி வந்த உடனே, கறி நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா 2 டீஸ்பூன் அளவு, நான் 3 டீஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு பொடி, நான் அதிகமான காரம் சாப்பிடுவோம் அதனால் வந்து 3 டீஸ்பூன் அளவு குழம்பு பொடி, மிளகாய் தூள் சொல்லுவாங்கள்ல அது. அடுத்தது வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு. இப்போ கறி நல்லா கலந்துட்டு நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு பொடி போட்டுக்கிறேன். நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நாங்கள் நிறைய காரம் சாப்பிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா வந்துட்டு கறியில் படுற மாதிரி நல்லா பிரட்டிட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் இதிலே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம். உப்பு காரம்லாம் பார்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்க வேண்டியிருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன், கரெக்டாக இருக்கா, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் போல் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தபடியாக வந்துட்டு இந்த குழம்ப நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வைக்க வேண்டியது தான், கொதிக்க விட வேண்டியது தான். அதுக்கு இது ஒரு மசாலா அரைக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறையவே எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மசாலாவுக்கு அதிகமாக தேவைப்படும்னு சொல்லிட்டு நிறையவே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகும் சீரகமும் சரிசமான அளவு எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து காரம் நிறைய
பொடியவே சேர்த்துக்குவோம். அதனால் ஏற்கனவே குழம்பு பொடி காரமாக தான் இருக்கும். அடுத்து இந்த மிளகும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரசாரமாக வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வந்துட்டு சரி ஓகே ரெண்டுத்துமே கரெக்டாக எடுத்துகிட்டு இதுக்கு மசாலா சேர்க்க வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, அப்புறமா வந்து தேவையான அளவு தேங்காய் போடணும். தேங்காய் வந்து பல்லாக நம்ம இது பண்ணிவிட்டு அது இதில் சேர்த்துட்டு மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். நீங்கள் வந்துட்டு தேங்காய் இதில் நான் காமிக்கல, நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கிளிப்பு எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் நான். இதெல்லாம் போட்டுட்டு மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பு இப்போ நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்க வேண்டியதுதான். நம்மக்கிட்ட மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு இறக்க வேண்டியதான். குழம்பு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். நான் ஒரு பக்கம் குழம்புமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அடுத்தது க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, டேபிள்லாம் க்ளீன் பண்ணுறவங்க ஏன்னா இப்போவே டைம் ஆயிடுச்சு. சரி அதனால் சாப்பிட வந்துடுவாங்க இல்லையா, அதுக்காக தான். ஒரு பக்கம் குழம்பு கொதிக்க வச்சுட்டு ஒரு பக்கம் போய் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு அன்றைக்கி சண்டே அன்றைக்கி வந்துட்டு தெலுங்கு வருட பிறப்பு இல்லையா. எங்கள் மாமியாரோட அம்மா வந்துட்டு தெலுங்கு தான். அவங்க சின்ன வயசுலேருந்தே பழகின ஒரு விஷயம் அவங்களுக்கு. எங்கள் மாமியார் இது வருஷம் எங்கள் அம்மா வந்துட்டு பச்சடின்னு ஒன்று செய்வாங்க. உகாதி பச்சடின்னு சொல்லுவாங்க. அது செய்வாங்க. அதில் வந்துட்டு என்னென்ன போடுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை தான் செஞ்சு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எப்போவுமே அது செய்யும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செய்ய சொல்வேன். ஏன்னா அது செஞ்சாலே நானே ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி. இது அப்படியே வாயில் ஒரு தடவை வச்சோம்னா அடுத்தடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும் எனக்கு. இதில் மாங்காய், வெல்லம், கல்கண்டு, வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு வேப்பம்பூ இருக்குது இல்லையா, அது வந்துட்டு இந்த மாதம்தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காகவே வரும்னு நினைக்கிறேன், பச்சடிக்காகவே. அதான் பூவெல்லாம் வந்து காய்ச்சிருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி கழுவி இதில் போட்டோம். அப்புறம் வாழைப்பழமும் நல்லா கையாலேயே வந்துட்டு மெசைச்சி போட்டாச்சு. பச்சடி ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி. கசப்பு, இனிப்பு, புளிப்பு, கடைசியாக வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கணும். இதை வந்துட்டு அப்படி சேர்க்கும் போது எல்லா ருசியோடு சேர்ந்த ஒரு இது வந்து பச்சடி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்புமே ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அதையுமே இறக்கி வச்சிட்டேன் பாருங்கள். ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பச்சடி எங்கள் மாமியார் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாழைப்பழம் வந்து பட்டாது போட்டு இன்னொரு வாழைப்பழமும் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பச்சடியுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு சரி எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, புதினா இலை வந்து நட்டு வச்சுருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். கடைசியாக வந்து எங்கள் மாமியாரும் அந்த பச்சடி வந்து ரெடி பண்ணிவிட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டாங்க. புளிப்பு, இனிப்பு, கசப்பு, அப்புறம் எல்லா ருசியும் சேர்ந்த மாதிரியான ஒரு பச்சடி. இது வாழ்க்கையில் வந்து எல்லாமே கலந்த மாதிரி இருக்குன்ற ஒரு அர்த்தம் தான். அதுதான் இந்த பச்சடி. அதுதான் இதுவே கொண்டாடுவாங்க. இது பாருங்கள், கடைசியாக வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துருந்தோம். அப்புறம் போல் சாயங்காலமாக வந்துட்டு ராட்டினம் வந்திருந்தது. இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஞாபகம். நம்மலாம் விளையாடிருப்போம் இல்லையா. இது இன்னும் இல்லாமல் நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து சில சமயம் வந்து எங்கள் தெருவில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையான அந்த ராட்டினம் வந்துடும். என் பொண்ணு வந்துட்டு தவறாமல் அது இது பண்ணுப்பா. அதெல்லாம் வந்திருந்தது. சரி என் பொண்ணு சின்ன பொண்ணும் சரி பெரிய பொண்ணும் சரி 2 பேருமே ஆடிருந்தாங்க அதில். அதுதான் கொஞ்சம் சின்ன வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன். இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் விரும்பியிருப்போம்ல. இப்போ எவ்வளோ பெரிய ராட்டினம் வந்துடுச்சு. ஆனால் வீட்டு தெரு தேடி வர ஒரே இதுதான். இந்த ஒரு விளையாட்டு தான் சந்தோஷமாகவும் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மமே விளையாடின அந்த ஞாபகம்லாம் வரும் இல்லையா. அதுதான். அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து அதோட நைட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன் நான். நைட்டுக்கு வந்துட்டு அதே குழம்பு இருந்துச்சு. சரி ஓகே, அதை சூடு பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இட்லி போட்டிருந்தேன். இட்லியும் அதே குழம்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.